பெரியவர்களே, சமூக நீதி கூட்டமைப்பு எந்த ஒரு சமூகத்திற்கும் எதிரானது அல்ல. தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உரிய பங்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். பங்கீடு வழங்குவதற்கு முன் உரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். எந்தெந்த சமூகங்கள் எவ்வளவு கல்வி வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ளன என்ற வெள்ளை அறிக்கை வெளியிட்ட பின் பலன் பெறாத சமூகங்களுக்கும் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கும் உரிய பங்கீடு வழங்க வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை. எந்த சமூகத்திற்கும் எதிராக நாம் போராடவில்லை. அனைத்து மக்களுக்குமான உரிமையை நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதில் சமூக நீதி கூட்டமைப்பு உறுதியாக இருக்கிறது. அடுத்து டாக்டர் சந்திரன் அவர்கள். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் சமூக நீதி மாநாட்டுக்கு வந்திருக்கும் நமது உற்றார் உறவினர்கள் மற்றும் எல்லோருக்கும் மேடையில் உள்ள அனைவருக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமூக நீதி மாநாடானது அதிலும் குறிப்பாக நம்ம மதுரை மாநகரில் மனுநீதி சோழன் இதில் நடக்குதுன்னா அதே பெருமையாக இருக்குது. ஏன்னு கேட்டால் இந்த சமூக நீதி பிள்ளைங்களாம் நான் டாக்டராக இருக்கேன், உசிலம்பட்டியில் நான் டாக்டராக இருக்கேன். டாக்டர் சந்திரன்றது என் பேர். இப்போ நான் உசிலம்பட்டியில் அரசு தலைமை மருத்துவத்தில் வேலை பார்த்தேன். இதுக்கு காரணம் என்னென்னா, நான் நம்ம தலைவர் காசிமாயன் எல்லா பேரும் நாங்கள்லாம் பாப்பாவட்டியில் தான் படித்தோம். அதில் கல்லர் ஸ்கூலில் தான் படித்தோம். படிச்சிருந்தாலும் கூட அந்த கல்லர் ஸ்கூலில் நம்ம டிஎன்டின்ற ஒரு சீர்மரபினர் ஒரு வந்ததுனால தான் நாங்கள் இந்த வேலைவாய்ப்புகளும் சரி எல்லா வகையிலையும் நாங்கள் வந்ததுக்கு இந்த மருத்துவத்தில் டாக்டர் உடைய சீட்டு கிடைச்சதாலும் சரி, வேலைவாய்ப்பு அரசு வேலை வந்ததும் சரி, எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னென்னா அந்த நம்ம டிஎன்டி, அதாவது சீர்மரபினர் என்ற இது வந்ததுனால தான் நாங்கள்லாம் அந்த அளவுக்கு முன்னேறினது காரணம். அதே மாதிரி நான் மட்டும் வந்துடுறது பெருசு இல்லை. நம்முடைய தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் அத்தனை சமூக நீதி சமூகத்திற்கும் நல்லா எப்படி கிடைக்கும் என்று நம்ம மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இப்பொழுது சாதி வாரியாக கணக்கெடுக்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சாதி வாரி கணக்கெடுத்து அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைச்சி எல்லா வகையிலும் வேலை வாய்ப்பு நடக்க வேண்டும் என்று இந்த டிஎன்டி மாநாடு சீரும் சிறப்பாக நன்றாக மேலும் மேலும் சிறந்தோக வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விரைவுறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களிடம் பகிர்ந்து கொண்டு தலைவர்கள் உரையாற்றுவார்கள். குற்றப்பழங்குடி சட்டம் இயற்றப்பட்டது, எப்படி இவர்கள் குற்றப்பழங்குடி ஆக்கப்பட்டனர், பொதுவெளியில் இவர்கள் குற்ற பரம்பரை என்று தொடர்ச்சியாக அறிவாளர்களாலும் மற்றவர்களாலும் பரப்பப்பட்டு வருகிறது. நம்ம நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்க ஆட்சி புரிந்து நம்மளுடைய வளங்களை சூறையாட வந்த கூட்டம் ஒரு கொள்ளைக்கார கூட்டம். இந்த நாட்டில் உள்ள பூர்வகுடி மக்களை திருடர்கள் என்றும் குற்ற பழங்குடிகள் என்றும் கூறியது. திருடியவர்கள் அவர்கள், நாட்டை சூறையாடியவர்கள் ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை சூறையாடியவர்கள். இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு கொடுத்த பட்டம் குற்ற பழங்குடிகள், குற்ற பரம்பரையினர். வெள்ளையர்கள் 1871 கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது சமூகத்தை இரண்டாக பிரித்தனர். ஒன்று உழவர் குடி, மற்றொன்று அன்டச்சபிள்ஸ் குடி, தீண்டப்படாத குடி, பறையா குடி என்று வரையறுத்தனர். 10 ஆண்டுகள் கழித்து இந்த உழவர் குடியில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூகங்களுடைய வாழ்நிலை பண்பு நிலை வேறுபட்டதாக இருக்கிறது என்று அறிந்து கொண்டு 3 சமூகங்களை போர்க்குடிகள் என்று வகைப்படுத்தினர். 1881 கல்லர், மறவர், அகமுடையர் இவர் 3 பேர்களை உழவர் குடியிலிருந்து பிரித்து வேரியர் காஸ்ட் போர்க்குடிகள் என்று பிரித்தனர். அடுத்த 10 ஆண்டுகள் கழித்து மீண்டும் கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது 1901 ஒடுக்கப்பட்ட மக்கள் டிப்ரஸ்ட் காஸ்டிலேயே 2 பிரிவுகள் வித்தியாசமாக இருக்கிறதை கண்டுகொள்கின்றனர். ஒடுக்கப்பட்ட பிரிவுகளிலே பறையர்குடி, பல்லர்குடி, அருந்ததியர், சாணார் இவர்களுக்குள்ள வேறுபாடுகளை அறிந்து அந்த அன்டச்சபிள்ஸ் காஸ்ட்லையும் 2 வகையாக பிரிக்கின்றனர். ஒன்று சப்ரஸ்ட், இன்னொன்று டிப்ரஸ்ட். இப்போ 1901 வர
அவன் குடிக்கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுதே சமூகங்களை பல்வேறாக கூறு போட்டு வகைப்படுத்திக் கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட சூழலில் ஒரு 10 ஆண்டுகள் கழித்து 1911ஆம் ஆண்டு போர்க்குடிகளாக அறியப்பட்டவர்களை, உழவர் குடிகளாக அறியப்பட்ட சமூகங்களை எப்படி குற்றப்படக்குடிகளாக அறிவித்தார்கள்? ஏன் அறிவித்தார்கள் என்றால் அதற்கு ஒரு காலனிய தேவை இருந்தது. வெள்ளையர்களுக்கு ஒரு சுரண்டல் நோக்கம் இருந்தது. தன்னுடைய சுரண்டல் நலனுக்கு எதிராக இருப்பவர்களையும் வணிக நலன்களுக்கு எதிராக இருப்பவர்களையும் இந்த சமூகத்திலிருந்து அந்நியப்படுத்தி அவர்களை பொது சமூகத்திலிருந்து விலக்கி வைத்துவிட்டு சுரண்டலை மேலும் தொடர்வதற்கு அன்றைய உலக சூழல் தேவையாக இருந்தது. 1911 வாக்கில் வளர்ந்த முதலாளித்துவ நாடுகள் ஒரு ஏகபோகமாக வளர்வதற்காக துடித்துக் கொண்டிருந்தன. பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மன், இத்தாலி, ஸ்பெயின் போன்ற நாடுகள் ஒன்றை ஒன்று விழுங்கிக் கொண்டு தன்னுடைய சுரண்ட நலனுக்காக உலகை மறுபங்கீடு செய்ய வேண்டும், உலகை சூறையாட வேண்டும், மீண்டும் மீண்டும் காலனி நாட்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தேவை இருந்த பொழுது அன்றைய உலகத்தின் மிகப்பெரிய பேரரசாக இருந்த பிரித்தானிய பேரரசு தான் எங்கெங்க ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறோமோ அங்கெல்லாம் தனது அதிகாரத்திற்கு அடிபணிய மறுத்த, தனது லாப நலன்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய, தனது வணிக நிலங்களுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய குளங்களுக்கு எதிராகத்தான் இந்த குற்றப்பழங்குடி சட்டத்தை அறிமுகப்படுத்தினர். சென்னை ராஜதானியில் 1911 அமல்படுத்தும் பொழுது அதற்கு முன்பு வரை இருந்த சமூக தகுநிலையில் அத்தனையும் ஒழித்துவிட்டு இவர்கள் அனைவரும் ஏகதேசமாக குற்றப்பழங்குடிகள் என்று அறிவித்தனர். இந்த பின்புலத்தில் இருந்துதான் இந்த சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நெருக்கடியில் இருந்து மீளுவதற்கு பிரித்தானிய பேரரசு இந்தியாவில் மட்டுமல்ல, அது ஆட்சி புரிந்த தென்னாப்பிரிக்காவிலும் இந்த குற்றப்பழங்குடி சட்டத்தை பயன்படுத்தியது, இலங்கையிலும் பயன்படுத்தியது. இந்த குற்றப்பழங்குடி சட்டத்துக்கு எதிராகத்தான் அன்று காந்தியார் தென்னாப்பிரிக்காவிலே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். இன்று ஜூலை 6 வரலாற்றில் மிக முக்கியமான நாள். காந்தியார் முதலாக தென்னாப்பிரிக்காவிலே நிகழ்த்திய அந்த ஜோகன்னஸ்பர்க் ஒத்துழையாமை இயக்கத்தின் முதல் களப்பலியான சாமி நாகப்ப படையாச்சி நினைவு தினம் 1909ஆம் ஆண்டு இதே ஜூலை 6ஆம் தேதி இந்தியர்கள் மீது தனிப்பட்ட தீண்டாமை கொடுமைகளை புகுத்தியும் அவர்கள் ஒவ்வொருத்தரும் அடையாளம் பதியப்பட வேண்டும் என்பதை எதிர்த்தும் தான் முதல் சத்தியாகிரகத்தை காந்தியார் தொடங்கினார். அன்று தொடங்கப்பட்ட அந்த போராட்டத்திலே முதல் பலியானவர் சாமி நாகப்ப படையாச்சி என்ற ஒரு தமிழர். இவர் குறித்து காந்தியார் தன்னுடைய சுயசரிதை நூலிலே கூட மிக விரிவாக பதிவு செய்கிறார். எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்ததும் அவர்தான், தமிழில் கையெழுத்து போட சொல்லிக் கொடுத்ததும் அவர்தான், திருக்குறளை அறிமுகப்படுத்தியதும் சாமி நாகப்ப படையாச்சி தான் என்று அவர் பதிவு செய்கிறார். அந்த நாகப்ப படையாச்சி இன்று நினைவு நாள். ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு மேல், 125 ஆண்டுகள், 1909ஆம் ஆண்டு தன்னுடைய இன்னுயிரை ஈந்து காந்தி என்ற ஒரு மிகப்பெரிய போராளியை சமூகத்துக்கு அடையாளம் காட்டுவதற்கு அடித்தளமிட்ட நாள் இந்த ஜூலை 6 என்பதை நினைவில் கொண்டு நாம் இந்த புரட்சி வரலாற்றில் உத்வேகத்தை கருத்தில் கொண்டு இதே போல் நம்மளும் நம்முடைய கோரிக்கையில் வெல்வோம் என்று கூறிக்கொண்டு